In English, we say you are beautiful. But in Tamil, இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு VPN ஆன் பண்ணி வச்சுட்டு CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ அதுலேயும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ணுங்கள், இந்த ஆரோ இருக்குல்ல, ஸோ அதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இமேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியணுமோ அந்தளவுக்கு இந்த ஆரோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த ஆரோ வச்சு சைடில் ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கர்வ் மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும், ஸோ அதை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் கர்வ் வந்துட்டா ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டிக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு சேச்சுரேஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா HSLன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து அந்த ரோசஸ் வந்து பிங்க் கலரில் இருக்குது, ஸோ நான் அந்த பிங்க் கலரை டச் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் க்ரீன் கலரையும் டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேச்சுரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து வீடியோவில் வந்து இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்துட்டு ஆடியோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் வீடியோலேருந்து. ஸோ நான் வீடியோலேருந்து ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஆடியோ. ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள், ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணி பார்த்து பீட் மார்க்கை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக ஃபோட்டோவை இது வர வீடியோ இது வர வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ ரெடி ஆகிட்டு ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா ஆடியோ தான். ஸோ டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஆட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு லிரிக்ஸை வந்து க்ரோம்லேருந்து காப்பி பண்ணி லிரிக்ஸை க்ரோம்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நான் கரெக்டாக ஒரு லிரிக்ஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக்கி இந்த மாதிரி உள்ளே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃபாண்டில் போங்க. ஸோ இந்த ஃபாண்ட் வந்து லவ்னு அங்கே நேமில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துச்சுன்னா இருக்குது லவ்னு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வரும். இல்லைனா உங்களுக்கு வேறு ஃபாண்ட் வேணும்னா டிஃபால்ட் ஃபாண்ட் எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அனிமேஷன் போய்க்கோங்க. அனிமேஷனில் போயிட்டு இன்னுன்னு இருக்கும். ஸோ இன்னும் கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளர் வைப்ஸ் ரைட்டுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கீழே இருக்கலாம் இந்த ஆப்ஷனை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. டிக்குன்னு கொடுத்தப்பறம் ஸோ கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு பீட் மார்க் இது வரை தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணால் டூப்ளிகேட் பண்ணி ஸோ ரெண்டாவது இதில் வச்சுட்டு ஸோ இப்படி மூவ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போய்க்கோங்க. ரெண்டாவது இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைலை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுங்கள், எரேஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது என்ன லிரிக்ஸ் வருமோ அதை வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ பேக் வந்துட்டு இதே மாதிரி தான் லிரிக்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு எஃபெக்டில் போய்க்கோங்க. எஃபெக்டில் போயிட்டு வீடியோ எஃபெக்ட் போங்க. மேலே சர்ச்சில் க்ளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் எட்ஜ் க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது ரெண்டனா இருக்கும், அதில் செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கேன்சல்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதை என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் வரைக்கும் வீடியோட லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் க்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். டிக்குன்னு கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா வீடியோ கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வீடியோ வரும்.